வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிச் டாட் புவர் டாட் புக்க பத்தி. இது உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு புக். இதோட முக்கியமான பாடங்களை வெறும் 5 நிமிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பணம் பத்தின உங்க பார்வையே மொத்தமா மாத்த போற இந்த அலசலுக்குள்ள வாங்க போகலாம். பணத்தாசை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பணம் இல்லாதது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பாத்தீங்களா, இந்த புக்கோட ஆணி வேறே இந்த 2 முரண்பட்ட ஐடியா தான். ராபர்ட் கியோசாக்கிக்கு அவரோட 2 அப்பாக்கள் சொன்ன இந்த 2 அட்வைஸும் பணம் பத்தின 2 வேற வேற உலகத்தை அவருக்கு காட்டுச்சு. பணக்கார தந்தை, ஏழை தந்தை, அதாவது 2 அப்பாக்கள், 2 விதமான தத்துவங்கள். கியோசாக்கிக்கு 2 அப்பாக்கள் இருந்தாங்க. ஒருத்தர் அவரோட சொந்த அப்பா, நல்லா படிச்சவர், ஆனா பணம் விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரை தான் ஏழை தந்தைன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டோட அப்பா, பெருசா படிக்கல, ஆனா பயங்கர பணக்காரர். அவர்தான் பணக்கார தந்தை. சரி, இவங்களோட மனநிலையில இருந்த வித்தியாசத்தை பாருங்க. அவங்களோட ஏழை தந்தை எப்பவும் என்ன சொல்லுவாருன்னா, என்னால இத வாங்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அதோட அந்த டாபிக் க்ளோஸ். ஆனா பணக்கார தந்தை என்ன கேட்பாரு தெரியுமா? இத நாம எப்படி வாங்கறது அப்படின்னு கேட்பாரு. இந்த ஒரு சின்ன கேள்விதான் அவரோட மூளைய வேலை செய்ய வச்சு புது புது வழிகளை தேட வச்சது. இதுதான் பெரிய வித்தியாசம். முதல் பாடம், பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள். அதாவது ராட் ரேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான பாடம். பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்யறதில்ல, அவங்க பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. இதுதான் அந்த எலிப்பந்தயத்திலிருந்து வெளியே வரத்துக்கான முதல் படி. காலையில எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், வர்ற சம்பளத்துல பில்ல கட்டுறோம், திரும்பவும் இதே சைக்கிள். நம்மள நிறைய பேர் இந்த சுழற்சிக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் ராட் ரேஸ், அதாவது எலி பந்தயம். இதுக்கு பின்னாடி 2 இமோஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு பயம், பில் கட்ட முடியாம போயிடுமோங்கிற பயம். இன்னொன்னு பேராசை, இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சா இன்னும் ஜாலியா இருக்கலாமேங்கிற ஒரு ஆசை. கியோசாக்கி சின்ன வயசுலயே இதை பிராக்டிக்கலா கத்துக்கிட்டாரு. சம்பளத்துக்காக வேலை பார்க்கறத நிறுத்திட்டு ஒரு வாய்ப்பை தேடினாரு. அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, தூக்கி போட்ட பழைய காமிக்ஸ் புக்ஸ் அதையெல்லாம் சேகரிச்சு ஒரு குட்டி லைப்ரரி ஆரம்பிச்சாரு. அதை பார்த்துக்க ஒரு ஆளையும் நியமிச்சாரு. இப்ப என்னாச்சு பாருங்க, அவர் அங்க இல்லாட்டா கூட அந்த லைப்ரரி அவருக்காக பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருந்துச்சு. இதுதான் பணம் உங்களுக்காக வேலை செய்யறதுங்கிறதுக்கான ஒரு சூப்பர் உதாரணம். அடுத்தது 2வது பாடம், சொத்துக்கள் வெர்சஸ் பொறுப்புகள். இதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நிதி அறிவோட அடித்தளமே. இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், சொத்துக்கள்னா என்ன, பொறுப்புகள்னா என்னன்ற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். பணக்கார தந்தையோட டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சொத்து, அதாவது அசெட்னா என்னன்னா, எது ஒண்ணு உங்க பாக்கெட்ல பணத்தை போடுதோ அதுதான் சொத்து. அவ்வளவுதான் விஷயம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட், பொறுப்பு, அதாவது லயபிலிட்டி. இது என்ன பண்ணும்னா, உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்கும். இந்த ஒரு சிம்பிளான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுதான் நிதி சுதந்திரத்துக்கான திறவுகோல். இங்க பாருங்க, பணக்காரங்க எப்பவுமே இந்த அசெட் காலத்துல தான், அதாவது சொத்துக்கள்ல தான் கவனம் செலுத்துவாங்க. பிசினஸ், ஸ்டாக்ஸ், வருமானம் தர்ற ரியல் எஸ்டேட்னு வாங்கி குவிப்பாங்க. ஆனா மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டு லோன், கார் லோனுன்னு பொறுப்புகளை வாங்கிட்டு அதையெல்லாம் சொத்துன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வீடு உங்க பாக்கெட்ல பணத்தை போடுதா, இல்ல ஹோம் லோன், வரி, மெயின்டெனன்ஸ்னு பணத்தை வெளியே எடுக்குதா? அந்த பதில் தான் அது சொத்தா இல்ல பொறுப்பான் முடிவு பண்ணும். அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? அதுக்கு ஒரு சூப்பரான டெஃபினிஷன் இருக்கு. அதாவது, இன்னைக்கு நீங்க வேலையை விட்டா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எத்தனை நாளைக்கு உங்களால தாக்கு பிடிக்க முடியும்? அதுதான் உங்க உண்மையான செல்வத்தோட அளவு. உங்க நிதி சுதந்திரத்தை அளந்து பாக்குறதுக்கு இது ஒரு அருமையான வழி இல்லையா? அடுத்ததா, பணத்தை உருவாக்குறது, அதை பாதுகாக்கிறது. அதாவது உங்க ஃபைனான்ஷியல் இன்ஜினை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். சரி, சொத்துக்களை வாங்கணும்னு இப்ப நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை எப்படி உருவாக்குறது, எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு தான் அடுத்த பாடங்கள். 3வது பாடம், உங்க சொந்த பிசினஸ கவனிங்க. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. நீங்க சம்பளத்துக்கு பாக்குற வேலை, அதாவது உங்க ப்ரொஃபஷன் வேற, உங்க சொந்த பிசினஸ் வேற. உங்க வேலை உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும், சரிதான். ஆனா அது இன்னொருத்தரோட பிசினஸ வளர்க்குது. உங்க பிசினஸ் அப்படி இல்ல, அது உங்க சொத்துக்களை, உங்க அசெட் காலத்தை வளர்க்கும். மெக்டானல்ட்ஸ் நிறுவனர் சொன்ன மாதிரி, அவரோட வேலை பர்கர் விக்கிறது, ஆனா அவரோட உண்மையான பிசினஸ் ரியல் எஸ்டேட். உங்க ஆடம்பர பொருட்களை உங்க சொத்துக்கள் தான் வாங்கணுமே தவிர உங்க சம்பளம் வாங்கக்கூடாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கார் வாங்கணுமா, அதுக்கு உங்க சம்பளம் பணத்தை எடுக்காதீங்க. முதல்ல ஒரு சொத்தை வாங்குங்க. அந்த சொத்துல இருந்து வர்ற வருமானம் உங்க காரை வாங்கட்டும். இதுதான் பணக்காரங்க ஃபாலோ பண்ற ரகசியம்.
4வது பாடம் கார்ப்பரேஷன்களோட பவர் பத்தி. இங்க பாருங்க, சாதாரணமா வேலைக்கு போறவங்க முதல்ல சம்பாதிப்பாங்க, உடனே அதுல டாக்ஸ் கட்டிடுவாங்க, அப்புறம் தான் மீதி பணத்தை செலவு பண்ணுவாங்க. ஆனா ஒரு கார்ப்பரேஷன் அப்படி இல்ல. அது முதல்ல சம்பாதிக்கும், அப்புறம் செலவு பண்ணும், கடைசியா மீதி இருக்கிற லாபத்துக்கு மட்டும்தான் டாக்ஸ் கட்டும். பணக்காரங்க சட்டப்படியே இந்த வழியை பயன்படுத்தி தான் அவங்களோட வரிச்சுமைய குறைச்சுக்கிறாங்க. 5வது பாடம் பணக்காரங்க பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, பணம்ன்றது வெறும் அச்சடிச்ச காகிதம் இல்ல, அது ஒரு ஐடியா. மத்தவங்க பார்க்க தவிர்ற வாய்ப்புகளை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துறது மூலமா பணத்தை உருவாக்க முடியும். நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த சொத்து எதுன்னா நம்ம மனசுதான். 6வது கடைசி பாடம், கத்துக்கிறதுக்காக வேலை செய்யுங்க, பணத்துக்காக மட்டும் வேலை செய்யாதீங்க. அதாவது ஒரு வேலையில சேரும்போது அதிக சம்பளத்தை மட்டும் பார்க்காம அங்க உங்களுக்கு என்ன திறமைகள் கிடைக்கும்னு பாருங்க. சேல்ஸ், மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட் மாதிரி முக்கியமான திறமைகளை கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க வருமானத்தை பின்னாடி பல மடங்கு அதிகமாக்கும். அடுத்தது வெற்றிக்கு இருக்கிற தடைகள். அதாவது நம்மள எது பின்னுக்கு இழுக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சும் ஏன் நிறைய பேரால நிதி ரீதியா முன்னேற முடியல? ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே சில தடைகள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டுனாதான் ஜெயிக்க முடியும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 5 தான் முக்கியமான தடைகள். முதல்ல பயம், பணத்தை இழந்துருவோமோங்கிற பயம். 2வது அவநம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு நினைக்கிறது. 3வது சோம்பல், சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விஷயங்களை தள்ளி போடுறது. 4வது நம்மளோட கெட்ட நிதி பழக்கங்கள். கடைசியா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அகங்காரம். இந்த 5 விஷயமும் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கும். இதை நாம எப்படி சமாளிக்கிறோங்கிறதுல தான் வெற்றியே அடங்கியிருக்கு. உங்க முதல் படி கத்துக்கிட்டத எப்படி செயலா மாத்துறதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த தடைகளையெல்லாம் தாண்டி நாம எடுக்க வேண்டிய முதல் அடி என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமான பழக்கம், முதல்ல உங்களுக்கு நீங்களே பணம் கொடுங்க. பணக்கார தந்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்ற ஒரு பழக்கம் இதுதான். உங்க கைக்கு பணம் வந்ததும் மத்த எந்த பில்லையும் கட்டுறதுக்கு முன்னாடி அதுல ஒரு பகுதியை உங்க சொத்து கணக்குக்காக எடுத்து வச்சிடுங்க. இதுதான் நிதி ஒழுக்கத்தை வளர்க்கறதுக்கான ஒரு சூப்பரான வழி. இதோ உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான். முதல்ல நீங்க ஏன் பணக்காரர் ஆகணும்னு உங்களுக்கான ஒரு வலுவான காரணத்தை கண்டுபிடிங்க. அதுதான் உங்களை தொடர்ந்து இயங்க வைக்கும். 2வது, உங்க நண்பர்களை புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க. யார்கிட்ட இருந்து கத்துக்க முடியுமோ அவங்க கூட இருங்க. 3வது, ஏதாவது ஒரு முதலீட்டு முறையில மாஸ்டர் ஆகுங்க. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போங்க. கடைசியா ரொம்ப முக்கியம், முதல்ல உங்களுக்கு பணம் கொடுங்கன்றத ஒரு பழக்கமாவே மாத்திக்கோங்க. இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. பணம் பத்தி உங்களை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்க மனசுல என்ன இருக்கு? ஒருவேளை அது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றதா இருக்கலாம், இல்ல பணம் இருந்தா நிம்மதி போயிடும்ன்றதா கூட இருக்கலாம். இன்னைக்கு அந்த நம்பிக்கையை நீங்க உடைச்சு எரிஞ்சா உங்க நிதி வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய மாற்றம் வரும்னு யோசிச்சு பாருங்க.